ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நாளிலே கர்த்தர் ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா? மிகவும் துக்கத்தோடு இருக்கலாம், அல்லது எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறாதா என்று சொல்லி அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் அருமை இரட்சகராகிய தேவன் உங்களுக்கென்று ஒரு சத்திய வேத வசனத்தையும், உங்களுக்கென்று ஒரு பாதையையும், உங்களுக்கென்று ஒரு வழியையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வேத வசனத்திலே இப்படியாக அந்த வார்த்தை உங்களை பார்த்து என் தேவன் உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார். புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறாராம். இதுவரைக்கும் அநேக காரியங்களை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? அல்லது பழையதையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு புதிய காரியத்தை பெறப்போகிறீர்கள். என் தேவன் உங்களுக்கு அந்த புதிய காரியத்தை அவர் காண்பிக்க ஆவலாய் இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் ஆவலாய் இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு ஒரு நன்மை நடைபெறாதா, எனக்கு ஒரு நற்காரியம் அல்லது ஒரு புதிதா என்னுடைய வாழ்க்கை கட்டப்படாதா என்று சொல்லி மிகவும் விரக்தியோடு இருக்கிறீர்கள் அல்லவா? என் அருமை இரட்சகராகிய தேவன் உங்களுக்கென்று ஒரு புதிய காரியத்தை, புதிய வழியை அவர் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அந்த புதிய காரியம் என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? இந்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி. வனாந்திரமான ஒரு இடத்திலே வழியை என் தேவனால் உண்டாக்க முடியுமாம். வனாந்திரம் என்றாலே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், அது திசை தெரியாத ஒரு இடமாய் இருக்கும். அங்கு வழி என்பதே நாம் கண்டுபிடிக்க முடியாதபடி, பாதை என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வனாந்திரத்திலே என் தேவன் உங்களுக்கென்று அவர் வழியை வைத்திருக்கிறாராம், உங்களுக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறாராம். வனாந்திரத்திலே எந்த விதத்திலும் பார்க்கும்போது வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறே இல்லாதபடி தானே இருக்கும். வனாந்திரத்திலே பார்க்கும்போது எந்த விதத்திலும் நாம் வசிக்க கூடாத ஒரு இடமாக தானே இருக்கக்கூடும். ஆனால் அந்த இடத்திலே கூட என் தேவன் உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறாராம். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை கூட வனாந்திரமாய் இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வனாந்திரமான அந்த வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே தான் என் தேவன் உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறாராம். வேறு ஏதாவது வழி இருந்தால், வேறு ஏதாவது இடம் இருந்தால், அல்லது வேறு எங்காவது நான் சென்றால் நன்றாய் இருப்பேனே, இப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் இருக்கிறேனே என்று சொல்லி பலவிதமான இன்னல்களோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது இப்படிப்பட்ட ஒரு வேலை தானே எனக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு வருமானம் சரியில்லையே, மிகவும் நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னால் எந்த விதத்திலும் முன்னேற முடியாதபடி என்னுடைய வாழ்க்கை கூட வனாந்திரமாய் இருக்கிறது, காய்ந்து போன ஒரு இடமாய் இருக்கிறது, பசுமையான இடம் இல்லையே, பசுமையான சூழல் எனக்கு இல்லையே, மகிழ்ச்சி அற்ற ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? அந்த புதிய காரியம் வனாந்திரத்திலே அவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவாராம். வேத புத்தகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், உங்களை போல வனாந்திரத்தின் பாதையிலே
வழியிலே இருந்த ஒரு சகோதரி இருந்தார்கள், ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வழியை உண்டாக்கின தேவன், அவர்களுடைய வாழ்க்கையிலே பாதையை உண்டாக்கின தேவன் உங்களுக்கும் என்று ஒரு பாதையை அவர் உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வேத வசனத்தை நாம் வாசித்து அறிந்து கொண்டோம் என்றால், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பெயர்சபாவின் வனாந்திரத்திலே ஆகார் என்ற ஒரு பெண்மணி அலைந்து திரிந்தாளாம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த ஆகாருடைய கணவர் ஆபிரகாம். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், நீ இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது, உன்னோடு கூட என்னால் வாழ முடியாது என்று சொல்லி ஆகாரையும், அவளுக்கென்று ஒரு சிறு மகன் இருக்கிறான், அந்த மகனையும் அவளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, உனக்கென்று வழிக்கு ஒரு சற்று போஜனம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டு, இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். ஆகாரோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, வாழ இங்கும் முடியாது என்று சொல்லி அவள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். வந்த இடமோ பெயர்சபா என்று ஒரு வனாந்திரமாய் இருக்கிறது. கையிலே பார்க்கும்போது பிள்ளை தான் கொண்டு வந்த ஒரு சில போஜன பதார்த்தங்கள் தான். அது எத்தனை நேரமோ, எத்தனை சமயமோ, அல்லது எத்தனை நாட்களுக்கு தான் வந்திருக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர் தாகம் எடுக்கும், வனாந்திரத்திலே பார்க்கும்போது பசி எடுக்கும், வனாந்திரத்திலே பார்க்கும்போது மிகுந்த ஒரு களைப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே இருக்கும். அதே போல திக்கு தெரியாத இடத்திலே ஒரு பெண்மணியாக தன் கை பிள்ளையை வைத்து கொண்டு அவள் வந்து கொண்டிருக்கிறார். அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. எங்கு செல்வதென்று தெரியவில்லை. வனாந்திரத்திலே பார்க்கும்போது, அதாவது திசை காட்டும் கருவி இருக்கிறது, அது திசையை மாத்திரம் காட்டுமே தவிர பாதையை காண்பிக்காது. எங்கு நல்ல வழி இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்காது, அல்லது எங்கு வாழ முடியும் என்ற ஒரு வாழ்க்கையை காண்பிக்காது. அப்படியாக வனாந்திரத்திலே இந்த ஆகார் அலைகிறாள். எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்காதா? நான் எங்கேயாவது போய் தங்கி கொள்ளலாமா? என்னுடைய பிள்ளைக்கென்று ஒரு ஆகாரம், எனக்கென்று ஒரு ஆகாரம், என்னுடைய வயிற்று பிழைப்புக்கென்று சொல்லி ஒரு வழி இருக்காதா? ஒரு வாசல் இருக்காதா? ஒரு பாதை தென்படாதா என்று சொல்லி அலைகிறாளாம். வடக்காக, தெற்காக, மேற்காக, கிழக்காக என்று சொல்லி ஒவ்வொரு திசையும் அலைந்து 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 மிஞ்சினது தாகம்தான், மிஞ்சினது வயிற்று பசிதான். இருந்த ஆகாரமும் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது ஒன்றுமே அற்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆகார் காணப்படுகிறார்கள். திக்கு தெரியாதபடி, அல்லது கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய பிள்ளை மாத்திரம் கூட இருக்கிறாரே தவிர வேற யாருமே கிடையாது. எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய நிலைமையும் இப்படிதானே இருக்கிறது. நான் நம்பி வந்த கணவன் கைவிட்டு விட்டார், நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. வயிற்று பிழைப்புக்கு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. வாழ்வாதாரத்திற்கு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. மிகுந்த வறுமையோடு இருக்கிறேனே, இருக்கிறதும் முடிந்து விட்டதே. அடுத்த வேலைக்கு, அடுத்த நாளுக்கு நான் என்ன செய்வேன்? யார் என்னோடு கூட இருக்கிறார்கள்? யாருமே அற்ற ஒரு சூழ்நிலையிலே, தனிமையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, கண்ணீர் தான் எனக்கு மிஞ்சமா இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இங்கே போய் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா, அல்லது அந்த மனிதரிடத்திலே போய் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி இங்கும் இங்கும் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சரீரத்திலே மிகவும் வேதனையோடு ஒரு மருத்துவரை பார்த்து, இன்னொரு மருத்துவரை பார்த்து, அந்த மருத்துவர் இந்த மருத்துவர் என்று சொல்லி இப்படி மருத்துவமனைகளாக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வழியே இல்லையே, எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து தான் என் தேவன் கூறுகிறார், நீ இருக்கிற வனாந்திரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஆகார் அலைகிறாள், திரிகிறாள், ஒன்றுமே அற்ற சூழ்நிலையில் இருந்தால், ஆனால் ஒன்று அவளுக்கு திடீரென்று ஞாபகம் வருகிறது. அடுத்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அவள் இருக்கிற இடத்திலே
உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாலாம். அவரில் இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாலாம். என்ன அழுதிருப்பாள்? தேவனே, என் பிள்ளைக்கு எனக்கு ஒரு வழியை எனக்கு காண்பியுங்க. தாகத்தினாலே நாங்கள் நாவறண்டு இங்கு செத்து போக போகிறோமோ என்று சொல்லி உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாலாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இது வரைக்கும் நீங்கள் அங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து உங்களுடைய கால்கள் தேய்ந்ததுதான் மிச்சம். உங்களுக்குள்ளாக பணத்தை செலவழித்ததுதான் மிச்சம். எதுவுமே அற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நாள்ல இருக்கிற இடத்திலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே அல்லது வேற வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வேலைக்காக பல இடங்களுக்கு நீங்கள் அலைந்து அதற்காக நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு பாருங்கள். தேவனை நோக்கி கதறி பாருங்கள். தேவனிடத்திலே உங்களுடைய காரியத்தை நீங்கள் தெரியப்படுத்தி பாருங்கள். அன்றைக்கு அப்படியாக தான் ஆகார் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் அவளுக்கென்று ஒரு புதிய காரியத்தை அன்றைக்கு தேவன் காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிற இடத்திலே ஒரு புதிய காரியத்தை காண்பிப்பார். அதே தொடர்ந்து வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 19ஆம் வேத வசனத்திலே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவச்சனமே, திறந்த பிறகு பார்க்கும்போது அங்கு ஒரு நீரூற்று இருக்கிறது, அங்கு ஒரு தண்ணீர் துறவே இருக்கிறது. இருக்கிற இடமோ வனாந்திரமான இடம். இதுவரைக்கும் அவள் அலைந்தாள், திரிந்தாள், எங்கெங்கோ ஒவ்வொரு திசையாய் போய் அலைந்தாள். பொழுது வரைக்கும் அவளுடைய கண்களுக்கு தென்படாத அந்த தண்ணீர் துறவு தேவனை நோக்கி தேவனை நம்பி சத்தமிட்டு அழுத பிறகு பார்க்கும்போது அவளுடைய கண்களுக்கு தண்ணீர் துறவு தென்பட்டது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படியாக ஆகாரை போல உங்களுடைய சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து பாருங்கள். நான் இருக்கிற இடத்திலேயே நான் தேவனை நோக்கி நான் கேட்பேன், தேவனிடத்திலே ஜெபிப்பேன், தேவனிடத்திலே என்னுடைய மன்றாட்டை தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நம்பி அவரிடத்திலே கூப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு ஆகாருக்கு தண்ணீர் துறவை காண்பித்த தேவன் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கென்று ஒரு தண்ணீர் துறவை என் தேவன் காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே உங்களோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவா? வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். எங்கும் அங்கும் இந்த மனிதன் அந்த மனிதர்களை தேடி அலைந்து திரிந்தது போதும். இதுவரைக்கும் அதையெல்லாம் நீங்கள் நிறுத்தி வைத்துவிட்டு இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கென்று சொல்லி ஒரு வழியை அவர் திறந்து காண்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு காரியம் வாய்க்காதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு ஆண்டவரே, அப்பா, ஆகாருடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரை கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, இவர்கள் இன்றைய நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனே, நீர் இவர்களுக்கென்று வனாந்திரத்திலே பாதையை நீர் காண்பிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் வனாந்திரத்திலே ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவரே அப்பா நீர் காண்பிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் பெற்றிராத, இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு புதிய காரியத்தை, புதிய வாசலை, புதிய வழியை நீர் திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. அதன் மூலமாக இவர்கள் வாழ்க்கை ஆண்டவரை கட்டப்படும் நீர் இன்றைய நாளிலே ஆண்டவரை கிரியை செய்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமாகிய இவர்களை நீர் பலப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக விசுவாசிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இதனாலே கூட கேட்ட வார்த்தையின்படி புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார்.
ஏதோ ஒரு காரியத்தில் மாற்றம் வராதா, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காத, ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இதனாலே கூட எங்கள் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்துக்காக ஜெபிங்கள். God bless you.